வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி தாஜ் ஸ்டோரி அப்படின்ற ஹிந்தி மூவி தமிழ் டப்பிங்கோட லைன்ஸ் கேட் பே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு திடுக்கிடும் உண்மை வரலாற சொல்றேன் அப்படின்ற பேர்ல எடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் மூவி. அதுவும் சாதாரண ஃபிக்ஷன் இல்லைங்க, சங்கி ஃபிக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்றத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? நடக்காத நிறைய விஷயங்களை ஏதோ உண்மையா நடந்த மாதிரியே சொல்லக்கூடிய பொருளை கதைகள் இருக்குல்ல, அதோட கதம்பம் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி தாஜ்மஹாலை பத்தி நிறைய ஃபேக் நியூஸ் அப்படின்றது வந்திருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேகரிச்சு வச்சு ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். கதைன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தாஜ்மஹால்ல ரொம்ப வருஷமா கைடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கைடோட பிரசிடென்ட் அசோசியேஷன் எலெக்ஷனுக்குமே நிக்க போறாரு. அந்த டைம்ல சும்மா இல்லாம போதையை போட்டு சில விஷயங்களை உளறிறாரு. அதாவது தாஜ்மஹால் அப்படின்றது ஷாஜகான் கட்டவே இல்லை, அது ஒரு இந்து மகாராஜாவோட அரண்மனை, அதை வாங்கி உள்ள மும்தாஜோட சமாதியை கட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பரப்புறாரு. இந்த வீடியோ வைரல் ஆகுது அண்ட் இவர் மேல பெரிய ஆக்ஷன்ஸ் அப்படின்றதும் எடுக்கப்படுது. சோ இதை உண்மையாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அதாவது இது ஒரு இந்து மகாராஜாவோட அரண்மனைன்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அது பேர் தாஜ்மஹாலே கிடையாது, தேஜோ மகாலயா, அது ஒரு சிவா டெம்பிள் அப்படின்ற மாதிரியான இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. ஆல்சோ அதுல இருக்கக்கூடிய சேம்பர்ஸ்குள்ள நிறைய உண்மைகள் இருக்கு, அதை திறந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் கிடைக்கும்ன்ற மாதிரியான இன்னொரு சில விஷயத்தையும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் மையமா வச்சு அந்த கேஸ் போகுது. அந்த கேஸ்ல என்ன நடக்குது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்றதான் அந்த படத்தோட கதை. ஒரு கோர்ட் ரூம் டிராமா அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கணும், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு ஏதாவது கவுண்டர் கொடுக்கணும்ல. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டே வைக்க விட மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு நச நசன்ட்டு, ஏதோ காமெடி பண்றேங்கிற பேர்ல. அதாவது ஷாஜகானை கிண்டல் பண்றது, மும்தாஜை கிண்டல் பண்றது அப்படின்ற மாதிரி மனுஷன் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்சுவலான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்ற பேர்ல ஏதாவது கட்டுக்கதைகளை அடிச்சு விட வேண்டியது. அதை பத்திய சோர்ஸ் அப்படின்றது நீங்க எங்க தேடினாலும் கிடைக்கல. ஒருவேளை நம்மளையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி விட்டாங்கன்னா நமக்கும் அந்த சோர்ஸ் கிடைக்குமோ என்னவோ, அந்த மாதிரியான ஃபேக்சுவல் விஷயங்களை தான் இதுல பேசியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெளிவா ரிமைண்ட் பண்றாங்க. இது உலகத்தோட 7 அதிசயங்கள்ல ஒண்ணு, இதை யார் கட்டினா என்ன, நம்ம இந்தியாவோட பெருமை தானே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் முடியாது, அது எப்படி நம்ம ஹிஸ்டரியை மாத்தி அமைக்க முடியும், உண்மையிலே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆச்சா பூச்சான்றாரு. அதே நபரு இன்னொரு சீன்ல பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. பசங்களுக்கு ஏன் தேவையில்லாத ஹிஸ்டரி எல்லாம் சொல்லி தரீங்க அப்படின்னு வைக்கிறாரு. அதாவது காந்தியை கொன்னது வெறும் கோட்ஸேன்னு சொல்லுங்க, நாத்ராம் கோட்ஸே அவர் ஒரு பிராமின் அப்படின்றதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. டேய், உங்களுக்கு வேணும்னா ஹிஸ்டரியை சொல்லுவீங்க, இல்லைன்னா சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அதே மாதிரி இந்த கேஸ் நடக்கிறனால நம்ம ஹீரோவோட குடும்பத்துக்கே நிறைய ஆபத்துக்கள் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அந்த ஆபத்துகள் ஆப்வியஸா யாருனால வருது அப்படின்னா, அந்த குல்லா போட்டுட்டு நிறைய பேர் ரவுடிகளா அடிச்சு திம்சம் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள் எல்லாம் வைக்கிறாங்க. படத்தை நல்லா எடுத்துட்டு ப்ரோபகண்டா வச்சாலே அதை கழுவி ஊத்துறாங்க. படமே உருப்படியா எடுக்கல, இதுல ப்ரோபகண்டாக்கு தான் குறைச்சலா அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ பாரான ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பாக்குறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.